டியூப் தமிழ் வணக்கம். இந்த செய்தி மிக முக்கியமானது. ஈரான் அமெரிக்க இஸ்ரேல் போரானது விவகாரத்தை வேறெங்கோ கொண்டு செல்ல போகின்றது என்பதன் முதல் கதவு திறந்திருக்கின்றது. ஈரானினுடைய வெற்றிக்கு பின்னால் சீனாவினுடைய சேட்டலைட்டுகள் இருந்திருக்கின்றன என்கின்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கின்றது. ஈரானினுடைய ராணுவ ரகசிய அறிக்கைகள் அம்பலத்திற்கு வந்திருக்கின்றன. இவற்றில் இருக்கின்ற விவரங்களும் சீனாவுடன் ஈரான் வைத்துக் கொண்ட ராணுவ வர்த்தக ஒப்பந்தங்களும் கொண்ட தகவல்களை பைனான்சியல் டைம்ஸ் வெளியிட்டிருக்கின்றது. இதில் குறிப்பிட்டிருக்கின்ற விடயம், அமெரிக்கா ஈரானுடன் போரை ஆரம்பித்த பொழுது ஈரான் தன் மீது இவ்வளவு ஆக்ரோஷமான இவ்வளவு துல்லியமான தாக்குதல்களை நடத்தும் என்பதை கனவில் கூட நினைத்து பார்க்கவில்லை. அதைவிட முக்கியம், அமெரிக்காவிற்கு இணையான தாக்குதல்களை ஈரான் நடத்தி இருப்பது எப்படி என்பது இன்று வரை அமெரிக்காவை குழம்ப வைத்திருக்கின்ற விடயமாகும். அமெரிக்காவினுடைய ராணுவ தளங்கள் மத்திய கிழக்கில் இருக்கின்ற பொருளாதார கட்டமைப்புகளை எல்லாம் அச்சோட்டாக குறிதவறாமல் ஈரான் தாக்கி இருக்கின்றது என்றால் அதற்கு பின்னால் மிகவும் வலிமையான யாரோ இருக்க வேண்டும். யார் அந்த யாரோ என்பதுதான் கேள்வியாக இருந்தது. நேற்று முன்தினம் இதற்கு வெள்ளோட்டமாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சீனா ஈரானுக்கு உதவுவது தெரிந்தால் 50% வரி என்று கூறியது சும்மா கூறியது அல்ல. யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்பது போல டொனால்ட் ட்ரம்பினுடைய ஒரு மணி ஓசையாகவே அது இருந்தது. அதை தொடர்ந்து இப்பொழுது அறிக்கை பைனான்சியல் டைம்ஸில் வெளியாகி இருக்கின்றது. இதில் முக்கியமானது TEE-Cyber-1B என்கின்ற ஒரு சேட்டலைட் ஆகும். இந்த சேட்டலைட் மிகச்சிறந்த உளவு சேட்டலைட் ஆகும். இதை சீனாவிடம் இருந்து 2024 ஆண்டு ஈரான் வாங்கி இருக்கின்றது. சீன பணம் 250 மில்லியன் யுவான், அதாவது 36.6 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு இந்த சேட்டலைட்டை ஈரான் வாங்கி சீனாவில் இருந்தே அதை ஏவி இருக்கின்றது. எப்படி அமெரிக்காவினுடைய F-35 விமானங்கள் அமெரிக்காவில் தான் மைய கட்டமைப்பு இருக்கின்றது, மற்றவர்களிடம் அது செல்லாதோ, அதுபோல சீனாவில் மைய கட்டமைப்பை வைத்து இந்த ஏவுகணைக்கு விலை கொடுத்து இதில் இருந்து வருகின்ற படங்களை வைத்து ஈரான் தன்னுடைய போரை நடத்தி இருக்கின்றது. சீனாவின் தலைநகர் பெய்ஜிங்கில் இருக்கின்ற எம்போசட் என்கின்ற நிறுவனமே இதை கண்காணித்து தகவல்களை ஈரானுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்றது. ஈரான் எந்த இலக்கில் தாக்குதலை நடத்த வேண்டுமோ அந்த இலக்கினுடைய புகைப்படங்களையும் அதற்கான வழிகாட்டுதல்களையும் துல்லியமாக இவர்களே சீனாவில் இருந்து எடுத்து ஈரானுக்கு வழங்குகின்றார்கள். ஹை ரெசல்யூஷன் படங்கள் என்று கூறப்படுகின்ற மிக அடர்த்தியான துல்லியமான இந்த படங்கள் ஈரானுடைய ஏவுகணைகள் இறங்குவதற்கான சரியான வழிகாட்டி படங்களாக இருக்கின்றன. இவை சீனாவில் இருந்து ஈரானுக்கு வந்திருக்கின்றன. அமெரிக்காவினுடைய முகாம்கள் எங்கிருக்கின்றன? மத்திய கிழக்கில். மத்திய கிழக்கில் இருக்கின்ற மற்ற நாடுகளினுடைய முக்கியமான பொருளாதார மையங்கள் எங்கே இருக்கின்றன? அவற்றை தாக்குவதற்கான வழிகாட்டல்கள் என்ன? சேட்டலைட் பயணிப்பதற்கான வழி என்ன? அமெரிக்காவினுடைய தாக்குதலை ஏமாற்றி உள்ளே செல்லும் மார்க்கம் என்ன? எல்லாவற்றையுமே சீனாவினுடைய TEE-OIB என்கின்ற உளவு கண்கள் என்று கூறப்படுகின்ற இந்த சேட்டலைட்டின் உதவியுடன் ஈரான் செய்திருக்கின்றது. எப்படி இந்த தாக்குதல்களை அமெரிக்கா இஸ்ரேலுக்கு அதிர்ச்சி தரும் விதமாக ஈரான் நடத்தியது என்பதுதான் போர்க்களத்தில் ஏற்பட்ட பின்னடைவாக இருந்தது. சவுதி அரேபியாவில் இருந்த பிரின்ஸ் சுல்தான் விமான தளம் திடீரென ஈரான் குறிதவறாமல் தாக்கிய பொழுது முதலாவது அதிர்ச்சி ஏற்பட்டது. அமெரிக்காவினுடைய பேர்ல் ஹார்பரை ஜப்பான் 2வது உலக மகா யுத்தத்தில் தாக்கியது போன்ற ஓர் அதிர்ச்சி தாக்குதலாக இருந்தது. அதுபோல ஜோர்டானில் முவாபஹ் சார்டி என்கின்ற அமெரிக்க ராணுவ தளம் சரியான முறையில் தாக்குதலுக்கு உள்ளாகி இருந்தது. அதுபோல பஹ்ரைனில் இருக்கின்ற அமெரிக்காவினுடைய 5வது படையணி தாக்குதலை சந்தித்தது. ஈராக்கில் இருக்கின்ற எர்பில் என்கின்ற அமெரிக்காவினுடைய விமான படை தளம் குறிதவறாத தாக்குதலை சந்தித்தது. அமெரிக்கர்கள் மீது இடிதாங்கியாக இறங்கிய இந்த தாக்குதல்களை எல்லாம் ஈரான் நடத்தியது அமெரிக்காவிற்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஆனால் பின்னணியில் இருந்து இந்த நாடகத்தை ஆடிக்கொண்டிருந்தது சீனாதான் என்பது அமெரிக்காவினுடைய விளக்கம். இந்த சேட்டலைட்களை ஏன் சுட்டு வீழ்த்த முடியாமல் இருந்தது? அதற்கு எதிராக ஒரு போரை ஏன் நடத்த முடியாது என்றால்
இது சீனாவினுடைய சேட்டலைட், ஈரானுடைய சேட்டலைட் என்று அதற்கு பெயர் கிடையாது. அதனுடைய நிர்வாக கட்டமைப்பும் இயக்குகின்றதும் சீனாவிலேயே நடைபெறுகின்ற காரணத்தினால் அமெரிக்காவினால் எதுவும் செய்ய முடியாமல் இருந்திருக்கின்றது. இந்த ஆவணத்தில் மேலும் காணப்படுகின்ற முக்கிய தகவல்கள்: முதலாவது, தோளில் வைத்து ஏவப்படும் வான் பாதுகாப்பு ஏவுகணை ஆகிய மேன்பேட்ஸ் என்பதை சீனா ஈரானுக்கு வழங்குவதற்கு திட்டமிட்டு கொண்டிருக்கின்றது என்பது முதல் செய்தியாகும். இரண்டாவது, அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல்களை இப்பொழுது ஈரான் தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டிருக்கின்றது. இதற்கும் காரணமாக இருப்பது இந்த சேட்டலைட்டே. சீனாவினுடைய இந்த உதவிதான் ஈரானுக்கு முன் கணிப்பிட்டதை விட பெரிய பலத்தையும் இந்த போரில் அமெரிக்காவை வெற்றி பெற விடாமல் தடுப்பதற்குமான பலத்தை வழங்கி இருக்கின்றது. அமெரிக்கா இஸ்ரேல் ஏவுகணை தடுப்பு பீரங்கிகளினுடைய கண்களை குருடாக்கி ஈரான் தாக்குதலை நடத்தவும் இதுவே காரணமாக இருந்திருக்கின்றது. ஈரானினுடைய ஆயில் டேங்கர்களை கண்டுபிடிக்க முடியாமல் அவை தொடர்ந்து வர்த்தகத்தில் ஈடுபடவும் அமெரிக்காவினுடைய சேட்டலைட்டுகளுடைய கண்களை கட்டவும் ஈரானினுடைய தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த ஆபத்தான செய்தி அமெரிக்கா சீனா இருவரையும் மிக மிக மோசமான ஒரு இடம் நோக்கி நெருங்க செய்திருக்கின்றது. நேற்று அமெரிக்க அதிபர் சீன அதிபர் தன்னுடைய நெருங்கிய நண்பர் நம் இருவருக்கும் இடையே உறவு நெருக்கமாக இருக்கின்றது என்று கூறினாலும் அது சாதாரணமான வஞ்ச புகழ்ச்சியாக இருக்கலாம். ஆனால் இன்று வெளியாகி இருக்கின்ற இந்த அதிர்ச்சி செய்தி அது வஞ்ச புகழ்ச்சியாக இருப்பதற்கான காரணங்களையே காட்டுகின்றது. மேலும் சீனாவினுடைய பெய்டு என்கின்ற GPS வழிகாட்டியானது அமெரிக்காவினுடைய GPS வழிகாட்டிக்கு எந்த விதத்திலும் குறையாத சம பெறுமதி கொண்டதாக இருக்கின்றது. ஏவுகணைகள் பறந்து செல்வதற்கான வழிகாட்டலை இது செய்யும். ஈரான் தனது இராணுவ நோக்கத்திற்கு இதை பயன்படுத்தி இருப்பதாக குற்றச்சாட்டு வந்திருக்கின்றது. மேலும் அரபு எமிரேட்ஸினுடைய கண்டெய்னர் துறைமுகத்தை குறிதவறாமல் தாக்கியது, மின்சார கட்டமைப்புகளை தாக்கியது, உப்பு நீர் பிரித்தெடுக்கும் இயந்திரத்தை தாக்கியது, பஹ்ரைனில் அலுமினிய உருக்காலையை தாக்கியது. இவைகளையெல்லாம் ஈரான் செய்வதற்கு முன்னர் இதே சேட்டலைட்டினால் இந்த இடங்கள் பார்க்கப்பட்டு படம் எடுக்கப்பட்டதை அமெரிக்காவினுடைய சேட்டலைட்கள் கண்டறிந்திருக்கின்றன. அதன் பின் தவறாமல் இந்த இடங்களில் தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது. அதேவேளை ஈரானினுடைய கிழக்கே ஏவுகணைகளை உருவாக்கும் பரிசோதனை மையத்தையும் சீனாவே அமைத்து கொடுத்திருப்பதாகவும் அந்த செய்தி கூறுகின்றது. ஆகவே விவகாரம் ஆனது நாம் நினைத்ததை விட வேறெங்கோ சென்று கொண்டிருக்கின்றது. சாதாரணமான ஈரான் அமெரிக்க போரானது ஒரு விளையாட்டான போரல்ல, மிக ஆபத்தான பின்னணிகளை கொண்டிருப்பதை இந்த செய்தி காட்டுகின்றது. அமெரிக்கா ஈரானுடன் போர் புரிந்து பயிற்சி எடுப்பது அனைத்துமே பசிபிக் பிராந்தியம் என்கின்ற மாபெரும் போர்க்களத்தில் மோதுவதற்கான பயிற்சி களங்களாகவே இருப்பதையும், இப்பொழுது நடைபெறுகின்ற அரசியல் காய் நகர்த்தல்கள் எல்லாம் திரைக்கதை போல எழுதிய திட்டமிட்ட நாடகங்கள் என்பதை பசிபிக் போர்க்களம் காட்டுவதற்கான சூழல் இருப்பதனால் இன்றைய நிலையில் மிக மோசமான ஒரு செய்தியாக இருக்கின்றது. அதேவேளை அடுத்த செய்தியில் சீன ராணுவத்தை உடனடியாக தயாராகும்படி சீன அதிபர் ஜி ஜின்பின் அறிவித்திருக்கின்றார். யாரும் எதிர்பாராத அவருடைய அதிரடி பேச்சில் என்ன இருக்கின்றது, அமெரிக்காவை எதிர்கொள்வதற்கு சீனா தயாராகின்றது என்பதை அடுத்த செய்தியில் காணலாம். இந்த அதிரடி உரையானது 2035 தயாராக வேண்டிய சீன ராணுவத்தை அடுத்த ஆண்டே முழுமையான தயார் நிலைக்கு கொண்டு வருவதற்கான வேலைகள் முடுக்கி விடப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து இணைந்திருங்கள், மேலும் சூடான செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.